பன்னீர் ரோஸ் பாருங்களேன், பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த பன்னீர் ரோஸ். இங்க பாருங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் Twinstamilcreation. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மை ஹோம் கார்டன் டூரோட பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலையா? ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கற்பூரவள்ளி செடி, இதுவும் கற்பூரவள்ளி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாவக்காய் செடி தான். இது வந்து ரோஸு, பன்னீர் ரோஸு, அதாவது பிங்க் கலர், டார்க் பிங்க் கலர் பன்னீர் ரோஸ். இது முட்டைத்தோல் வந்து எப்படி வந்து செடிக்கு வந்து உரமாக பயன்படுத்துறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கேயும் பாருங்க, இந்த சட்டியிலையும் பார்த்தீங்கன்னா பாவக்காய் தான். இது பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை. எத்தனை செடி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இதுவும் ஃபுல்லாகவே வந்து பருப்பு கீரை தான். இது வந்து பன்னீர் ரோஸ் செடி, லைட் பிங்க் கலர் பன்னீர் ரோஸ் செடி. துளசி மட்டும் பாருங்களேன் எவ்வளோ செடி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே ஃபுல்லாக வந்து துளசி தான். அலோவேரா பாருங்க எவ்வளோ வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. எத்தனை அலோவேரா செடி இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து மல்லிப்பூ செடி. கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து வளர்ந்துட்டு இருக்கு இப்போ செடி. இது பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி. இங்கே பாருங்க எவ்வளோ அழகா வந்து வெத்தலை கொடி வந்து வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்ன செடின்னு சொல்லி நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை பாருங்க சின்ன சின்னதாக வளர்ந்துருக்கு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக வந்து ஒரு 3 கல் போட்டு அடுப்பு வச்சுருக்கோம். சும்மா வந்து சமைக்கிறதுக்காக வச்சுருக்கோம்.
தென் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மிக்கல்லும் ஒரு ஆட்டாங்கல்லும் வச்சுருக்கோம். தென் வாழை மரம் பாருங்கள், இப்போ தான் வந்து நட்டு வச்சுருக்கோம். கன்று வந்து வச்சுருக்கோம் இப்போ தான். பாருங்கள், இங்கே ஒரு கன்று இருக்குது. தென்னை மரம் பாருங்களேன், இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. ஹைட்டுக்கு போயிடுச்சு பாருங்கள், காயெல்லாம் பாருங்கள். மாதுளை மரம் செடி காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்க, காயும் வந்து வச்சிருக்கு மாதுளையில. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த சைடு பாருங்க, மாதுளையில காய். பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாவே வந்து பிஞ்சு விட்டுருக்கு மாதுளையில. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வாழை மரம் காமிக்கிறேன் பாருங்களேன். பக்க கண்ணெல்லாம் வந்து ஒரு 3-4 பக்க கண்ணு வந்திருக்கு இந்த வாழை மரத்துல இருந்து. இங்கே பாருங்களேன், குட்டி குட்டியா அழகா இருக்கு. இங்கேயும் பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா 2 பெரிய மரம், வாழை மரம். இது ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த சைடு ஒன்று. கொஞ்சம் மாதுளை மரம் செடியெல்லாம் வந்து மறைச்சிருச்சு. 2 மரம் நல்லா ஹைட்டுக்கு போயிடுச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். பக்கம் கண்ணும் பார்த்தீங்கன்னா 4 மரம் வந்து. ஸோ மாதுளை மரம் இருக்கங்காட்டியும் வந்து அதோட மறைச்சிருச்சு வாழை மரம். அதனால சரியா கிளியராக தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழைக்கண்ணு வந்து நட்டு வச்சிருக்கோம். தென் இங்கே கூட அழகா வந்து டேபிள் ரோஸ் செடி வந்து வச்சிருக்கோம் பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடி பாருங்க, பூ கூட 2 பூ வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பருப்பு கீரை, ஃபுல்லாக வந்து பருப்பு கீரை வந்து நிறைய இருக்கும் எங்கள் வீட்டில். இங்கே பாருங்களேன், பருப்பு கீரை. மரவள்ளி கிழங்கு பாருங்களேன், இதுதான் வந்து மரவள்ளி கிழங்கு மரம். இது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி. தண்ணி போகிறதுக்காக பாருங்கள் எப்படி பாத்தி மாதிரி கட்டி வச்சுருக்கோன்னு. தண்ணி வந்து செடிக்குள்ளே நிற்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டாக ஒரு அழகான பன்னீர் ரோஸ் பாருங்களேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பன்னீர் ரோஸ். இங்கே பாருங்களேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு புழுக்கையெல்லாம் போட்டிருக்காங்க அம்மா. ஒரு கியூட்டான ஒரு பன்னீர் ரோஸ் பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்துருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்ட் 3ல் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.